குழப்பங்கள் நிறைந்த உலகில் சிருஷ்டிப்பு முதல் இந்நாள் வரை நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் தேவனுடைய கரம் இருக்கிறது. உதாரணமாக எசேக்கியேல் 21வது அதிகாரத்தில் நெபுகாத்நேசர் குறி சொல்லுதல் மூலம் தனது பாதையை தேர்ந்தெடுக்க நாச்சந்தியில் நிற்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலின் பாவங்களை வெளிப்படுத்தும் நியாய தீர்ப்பின் கருவியாக தேவனே அவனை எருசலேமுக்கு வழி நடத்துகிறார். அதேபோல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இதையே உலகளாவிய ரீதியில் காண்கிறோம். நிகழ்வுகள் அனைத்தும் தேவனுடைய அதிகாரத்தின் கீழேயே அரங்கேறுகின்றன. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் ஆட்சியாளர்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றவே ஒன்று கூடுகிறார்கள். குழப்பங்களுக்கு மத்தியிலும் தேவன் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவிசுவாச ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் தேவனே வரலாற்றை ஆளுகிறார். தேவன் நியமித்தபடியே நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. உலக நிகழ்வுகள் கணிக்க முடியாததாக இருந்தாலும் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ளபடி இறுதி வரை ஒவ்வொரு அடியையும் வழி நடத்துகிறார்.